ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். அலங்கார வாசலாலை பிரவேசிக்க வந்திருக்கிறோம். ஜெப வீட்டின் நன்மையினால் நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவன் என்று சொல்லி கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போமா? பாடி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். ஜெப வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். ஜெப வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம்,
30 ஆண்டுகள் நடத்தி அந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லி பாடலை பாட போகிறோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் என்று சொல்லி.
நடத்தி வந்த பாதையில் நினைத்து அவரை துதிக்கும்படிக்கு நாளும் கூடி வந்திருக்கிறோம். அவரை எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார். பாடினோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். ஆண்டவராய் கர்த்தர் அற்புதமாய் தேவைகளை சந்தித்து இந்த 30 ஆண்டு சபை ஒளித்திலே அவர் அதிசயமாக நடத்தியிருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவராய் கர்த்தர் தேவை எறிந்து தேவைகளை ஆண்டவர் சந்தித்து இந்த நாள் வரை ஆண்டவர் கடனில்லாத வாழ்க்கை வாழும்படி தேவன் செய்திருக்கிறார். ஆண்டு செய்த நன்மையை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது இல்லையா? சாமியில் ஐயா உள்ளே வந்தாங்கல்ல, உள்ளே வரும்போது ஆண்டு டக்குன்னு ஞாபகப்படுத்தினார். திருமணமான புதிதில் அந்த சமயத்தில் அவங்க எங்களை ரொம்ப தாங்கினது நினைக்கிறோம். பாஸ்டர் அவங்க இப்போ மேலே வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் அவங்களாம் நிற்கிறனால என்ன செய்ய முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து என்ன செய்ய போகிறோம், நாங்கள் இறங்கிடுவோம். அடுத்து நீங்களாம் என்ன செய்யலாம், பாசஸ் கட்டாயம் மேலே தான் அதுதான் சேர் போட்டிருக்கோம். என்னடா அதை இத்தனை பேர் நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? 3 ஆராதனை நடத்துகிறோம்ல. ஒவ்வொரு ஆராதனைக்கும் இத்தனை பிள்ளைங்க பாடுவாங்க, 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க பாடுவாங்க. 3 ஆராதனையிலையும் பாடுற பிள்ளைங்க இன்றைக்கு ஒரே கூட்டமாக இருப்பதனால எல்லாம் நினைச்சுறாங்க பாடுறாங்க பாருங்க. நினைச்சு பார்க்குறேன், ஒரு நாள் பாஸ்டர் கிறிஸ்மஸ் சமயத்தில் வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்தார். 10 தாளா 10 ரூபா. அது நானும் பாஸ்டர் எண்ணி பார்த்தோம் இல்லை, அதை செலவழிக்கும் போதெல்லாம் அது எண்ணி அது பெரிய அற்புதமாக இருந்துச்சுங்க இல்லை. அந்த சமயத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் சந்தித்தார். நேற்றைய தினம் மண் அடிக்க வேண்டும், பல காரியங்கள் செய்ய வேண்டும் சொல்லும்போது பாஸ்டர் சொன்னாங்கப்பா, நேற்று மட்டும் ஒரு நாள் செலவு 1 லட்சம் அப்படின்ட்டு, 1,08,000 அப்படின்ட்டு இல்லை, நேற்று மட்டும் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் அதுக்கு பிளான் போடுறதுக்கு, மண் அடிப்பதற்கு, பல காரியங்கள் செய்வதுக்கு. அது மட்டுமா, மீனாட்சி நகர் பகுதியில் செட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். 1,65,000 செலவில் போட்டுக்கிட்டு இருக்கோம். முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. எவ்வளோ அற்புதமாக சந்திக்கிறார் பாருங்க. இன்றைய கூட்டத்தின் தேவை 1 லட்சம் இல்லை. நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் தேவைகள் பெருகும்போது, தேவைகள் நெருக்கின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். ஆண்டவராய் கர்த்தர் அப்படியாக நடத்தினதற்காக நன்றி சொல்லி பாடலை பாடப்போகிறோம். ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, அவர் நல்லவருங்க. தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக நன்மையாக இருக்கிறபடினால் அந்த ஆண்டு உனக்கு சொல்ல போகிறோம். ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரை, ஆவியோடும் உண்மையோடும். தேவன் செய்த பாதைகளை நடத்தி வந்த பாதை நினைத்து ஆண்டுக்கு நன்றி சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோமா? ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை ஆராதனை ஆராதனை
நிறைந்தவர், மாட்சிமை உடையவர். அவர் ஒருவருக்கே கனம் மகிமை எல்லாம் செலுத்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆண்டவர் இந்த பகுதியில் 30 ஆண்டுகள் சபை ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தினார். எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று இங்கிருந்து திருமணமாகிய ஏராளமான ஜனங்கள் சென்றிருக்கிறாங்க. எத்தனையோ பேரை தேவன் நடத்த கிருபை கொடுத்தார். ஆண்டவர் இப்படியாய் அவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி வந்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்கும் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. பவுல் மூலம் ஆண்டவர் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அநேக காரியங்களை அப்பொழுது எழுதும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நன்றி இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லி, நீ அப்படிப்பட்ட விலகுன்னு சொல்லி. ஸ்பாவ அன்பு இருக்காது, தற்பிரியா இருப்பாங்க, பணப்பிரியா இருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரும்போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நன்றி இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லி. ஆண்டவர் நன்றியுள்ளவர், அவர் நன்றியுள்ள இருக்க வேண்டும் என்று தேவனை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தி நாம் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். தேவனுக்கு மகிமைப்படுத்தி அவருக்கு துதியை செலுத்தும் பொழுது உண்மையாய் 30 ஆண்டுகள் நம்முடைய சபையை நீ நடத்தினீரே, சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. அவர் கிரையம் கொடுத்து சபையை சம்பாதித்திருக்கிறார், இரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்த ஆண்டவர் சபைக்கு அவர் தலையாய் இருக்கிறபடினால அவர் 30 ஆண்டுகள் நடத்தினதை நினைத்து துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் அவருடைய ஆலயம் அவருடைய சபை நிறுவப்பட்டு 30 ஆண்டுகள் நடத்தி வந்து நினைத்து எங்களோடு இணைந்து துதிக்கும் பொழுது தேவன் சொல்கிற வார்த்தை, ஆலயத்தின் நிமித்தம் நன்மை உண்டாக தேடுவேன். ஆலயத்தின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தேடி அவர் ஆசீர்வதிப்பாராம். அவர் ஆசீர்வதிக்கிற தகப்பன். அதனால் அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு ஒருமித்து துதிக்க போகிறோம். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அந்த ஆண்டவனுக்கு சொல்ல போகிறோம், பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா என்று சொல்லி இந்த பரிசுத்தமான தேவனை பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற நாம் உள்ளத்தின் நாளத்திலிருந்து அவர் நன்றி செலுத்தி பாடி ஆராதிப்போமா?
மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வந்து எங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் நீடாதே. வந்து எங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் நீடாதே. நம்பினோ நற்றாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் ஒன்று பயமில்லையே. நம்பினோ நற்றாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் ஒன்று பயமில்லை. உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து உம்மை உயர்த்தும்படி கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இயேசுவே 30 ஆண்டுகள் நடத்தி வந்த நினைத்து நாங்கள் சபையாக இணைந்து நமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே உம்மை துதிக்கும்படிக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஐயா பரிசுத்தரே, இந்த ஆலயத்தையும் நீ மகிமையால் மூடுவதற்காக நன்றி ஆண்டவரே. மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் உடைய செக்கினா மகிமை ஆண்டவரே ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் இறங்கி வந்து ஆண்டவரே உடைய கிருபையை கொடுத்து நீ ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை நடத்தி வந்த பாதை நினைத்து எங்களோடு இணைந்து துதிக்கும்படிக்கு வந்த மக்கள் வாழ்க்கையிலே ஆலயத்தின் நிமித்தம் நன்மை உண்டாக தேட வேண்டும் சொன்ன கர்த்தர் என்னை ஆலயத்தின் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாக தேடும்படிக்கு என்னை கிருபை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கே செலுத்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆண்டவரே உம்மை உயர்த்தி அப்பா உமக்கே மகிமை செலுத்தி இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் பாஸ்டர் ஐயா இவர் கையில் இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். ஆண்டவருடைய கரத்தில் அவர்கள் தேவ ஆராதனை நடத்துவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவா ஈரே. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக தான் செய்வார். எதை விட ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. சாலமோன் கேட்டது வெறும் ஞானம், ஆனா அவன் கேட்காத செல்வம், அவன் கேட்காத ஆமென் மகிமையை கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார். ஆமென். கண்கள் பார்க்காத காரியங்கள், காதுகள் கேட்காத, இதயத்தில் தோன்றாத காரியங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்துக்கிறார். இதை விட ஆமேன்னு சொல்றீங்க? சபைக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகள் கண்கள் பார்க்கல. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு அற்புதத்தோடு நிற்காது. ஒரு அற்புதம் ஆரம்பிச்சிச்சுன்னா சரவெடி மாதிரி தான். ஒரு வெடி வெடிச்சிச்சுன்னா அந்த வெடியை தொடர்ந்து இன்னொரு வெடி, எல்லாம் ஒவ்வொரு வெடியும் ஒரு எல்லா திரியும் ஒன்னோட என்ன இருக்கு இணைக்கப்பட்டிருக்கனால ஒரு இதை பற்ற வச்சிட்டிங்கன்னா போதும், அது 1000 வெடி சொல்ல 10,000 வெடி சரவெடி அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றை பற்ற வச்சுட்டா போதும் 10,000 வெடிக்கும். அதுபோல தான் சொல்றேன், சில டைம் அற்புதங்கள் ஆரம்பிப்பதற்கு சில தாமதங்கள் இருக்கலாம், ஆனால் ஒன்று ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை தொடர்ந்து இன்னொரு அற்புதம், அதை தொடர்ந்து இன்னொரு அற்புதம். நல்ல கைகளை தட்டி அதை தொடர்ந்து ஒரு அற்புதம், அதை தொடர்ந்து ஒரு அற்புதம். ஒரு அற்புதத்தோடு நிற்காது, அற்புதங்கள் தொடரும். ஆமென். அன்னைக்கு ராத்திரி ஆரோனுடைய கோலை தேவனுடைய பிரசன்னத்தில் வைத்தும் பொழுது என்னாகும் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவ பிரசன்னத்தில் வைத்த பொழுது 7:17 7:17 என்னாகும் 7:17 ஒரே ராத்திரியில
அவனுடைய உலர்ந்த கோல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா துளிர்த்தது. 17 என்னாகும் 17. மறுநாளே மோசே சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசித்த பொழுது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல், அதான் சொன்ன, ஒரு வெடி ஆரம்பிச்சிருச்சுன்னா போதும், துளிர்த்தது, அதுக்கப்புறம் பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. பார்த்தீங்கன்னா பூத்தது, காய்த்தது, கனி தந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? துளிர்த்துச்சுன்னா ஆமேன், துளிர்ச்சுன்னா அதோட விடாது, பூக்கும், காய்க்கும். அதனால தான் யாக்கோபை பார்த்து ஆண்டு, யாக்கோபே நீ வேறு ஊன்றுவாய், நீ பூத்து காய்த்து கனி தருவாய். நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபையில் ஒரு அற்புதத்தை தொடர்ந்து இன்னொரு அற்புதம் நடக்க போகுது. அந்த அற்புதத்தை தொடர்ந்து இன்னொரு அற்புதம், கண்டினியூஸ் மிராக்கிள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தொடர்ச்சியான அற்புதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீ எனக்காய் செய்கிறதை, நீ எனக்காய் செய்கிறதை சொல்லுங்க எல்லாரும். தேவையெல்லாம் தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவா ஈரே. முடிந்தால் அப்படியே கைகளை உயர்த்தி, தேவைகள் சந்திக்கும் தெய்வம் யெகோவா ஈரே. சொல்லுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. சொல்லுங்க, கண்கள், என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. சொல், கண்கள், என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீர் எனக்காய் செய்கிறதே, நீ எனக்காய் செய்கிறதை சொல்லுங்க, எல்லா கைகளை உயர்த்தி, நீ எனக்காய் செய்கிறதை. ஓ, கண்கள் அதை பார்க்கல, நீ எனக்காய் செய்கிறதை. ஓ, அது காதுகள் கேட்கல, நீர் எனக்காய், நீ எனக்காய் செய்கிற. சொல்லிட்டே இருங்க இந்த ராத்திரி, எனக்காய் நீ செய்கிறதை, எனக்காய் எனக்காய் நீ செய்கிறதை. யெகோவா ஈரே, எனக்காய் நீ செய்கிறதை, எனக்காய் நீ செய்கிறதை. யெகோவா, கைகளை உயர்த்தி, தெய்வமே சொல், தேவையெல்லாம் தேவையெல்லாம் தருபவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்காய் யாவும் செய்பவரே. யெகோவா, யெகோவா தெய்வமே, தேவையெல்லாம் தேவையெல்லாம் தருபவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்காய் யாவும் செய்பவரே. சொல், கண்கள் பார்க்கல, என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. என் கண்கள் பார்க்கல, என் கண்கள் அதை பார்க்கவில்லை, ஓ, இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீ எனக்காய் செய்கிறதை, ஓ, நீ எனக்காய் செய்கிறதை, நீ எனக்காய் செய்கிறதை.
நீ எனக்காய் செய்கிறதை, நீ எனக்காய் செய்கிறதை, நீ எனக்காய் செய்கிறதை, நீ எனக்காய் செய்கிறதை. ஓ, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க நீங்க பார்த்ததெல்லாம் ஒரு கையளவு மேகத்தை தான் பார்த்துருக்கிறீங்க. இந்த 30 வருஷத்துல நீங்க பார்த்ததெல்லாம் ஒரு கையளவு மேகம் தான். இந்த கையளவு மேகத்தோடு நின்று போகாது. பெருமலை இரைச்சலின் சத்தத்தோடு ஆசீர்வாத மழை பெய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்ப பார்த்ததெல்லாம் அற்பமான காரியங்கள் தான், சொற்பமான காரியங்கள் எல்லாம். இன்னும் வரும் போற காரியங்கள் தான் பயங்கரமா இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நத்தானியேலை பார்த்த ஆண்டவர் சொன்னார், ஆமென், நீ பார்த்ததுதான் நீ பெரிய காரியம் நினைக்காத, இதிலும் பெரிதான். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றேன், நீங்க வாட் யூ ஹேவ் சீன், நீங்க பார்த்ததெல்லாம் ஆமென் ஒரு கையளவு மேகம் தான், ஒரு அற்பமான காரியங்கள். ஆனா இதிலும், பக்கத்துல சொல்லுங்க, இதிலும், இல்லாட்டி கைகளை உயர்த்தி, இதிலும் மேலானதை பார்க்க போற இந்த சபையில, இதிலும் மேலானது. ஆமே, நீங்க பிளான் போட்டு காமிச்சாங்க, அந்த பிளானை காட்டிலும் பல மடங்கு இன்னும் மாஸ்டர் பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமேன். அதுவும் தற்காலிகமான ஒரு பில்டிங் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒருவரோடு ஆண்டவர் இருந்தார்னா அந்த சபை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் தெரியுமா? பெருகிட்டே இருக்கும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்க சபை எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா நல்ல சைன், நல்ல அறிகுறி, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் உங்களை இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன, 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுவேன். 1000 மடங்கு நீங்க பெருகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன சொல்லுவார் தெரியுமா? இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு. எதற்கு புரியுது? அப்பனா அவருடைய பெருக்கத்திற்கு முடிவே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பயம் இல்லாம ஆரம்பிங்க இந்த ப்ராஜெக்டை. கர்த்தர் ஆமென். பாஸ்டர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங் கட்டும் போது இருந்த அந்த கஷ்டங்கள் இருக்காது நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா சோதனைகளை நீங்க தாண்டிட்டீங்க. ஹல்லேலூயா. எல்லா கஷ்டத்தை தான் நீங்க தாண்டிட்டீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்டு. எப்படி பாஸ்டர்கிட்ட கேட்டேன், கையில காசு இருக்கா பாஸ்டர்னா, விசுவாசம் என்ற மூலாதாரம் தான் இருக்கு, அது போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதை வைத்து ஆண்டவரை விசுவாசமாய் ஆரம்பிக்கப்பட போகிறது. கர்த்தர் அதை பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டைக்கு வந்தவுடனே ஒரு பாட்டை ஞாபகப்படுத்தினார். அந்த பாட்டை பாடி, ஒரே ஒரு ஆராதனை பாட்டை நம்ம பாடி நம்ம பாஸ்டர் கையில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். ஆமென். எத்தனை பேர் பயம் இல்லைன்னு சொல்றீங்க? 30 ஆண்டு நடந்துட்டாரு, 31வது ஆண்டு நடத்தாம விட்டுருவாரா? அடுத்த ஒரு 30 வருஷம் நடத்த மாட்டாரா? தெரியல. அடுத்த எத்தனை வருஷத்துக்குள்ள ஆண்டவர் வரப்போறான்னு தெரியல. அது எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இதுவரை கடன் இல்லாம நடத்தினார்னு பாஸ்டர் சொன்னாங்க. இனிமேல் கடன்ல விட்டுருவாரா? விட மாட்டார். ஆமென். இனிமேலும் கடன் இல்லாம தான் நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டை பாட போறோம். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. ஆட்டோ ரிதம் போட முடியுமா அந்த பாட்டுக்கு? ஸோ அந்த பயமில்லையே, எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும் தெரியல. உட்கார்ந்த உடனே கர்த்தர் ஞாபகப்படுத்தினார், பயப்படக்கூடாது. 31வது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது பயம் இல்லாம போகணும். ஐயோ, பாஸ்டர் வாட்டுக்கு மாஸ்டர் பிளானை போட்டு ஜெபம் பண்ணிட்டாரே, எப்படி நடக்கும்? அதை யோசித்து தான் பார்க்கக்கூடாது. ஒருபொழுதும் மைண்டில் என்ன பண்ணவே கூடாது, யோசிக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாரா, அது கடலாக இருந்தாலும் இறங்கிடணும். கடலுக்குள்ளேயும் விட மாட்டார், கடனுக்குள்ளேயும் விட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்னா அழைத்தவர்ல அவர் தானே ஆரம்பிக்க சொன்னாரு ப்ராஜெக்ட், அவர் தானே வான்னு சொன்னாரு. அதனால பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடலுக்குள்ளேயும் போக மாட்டீங்க, கடனுக்குள்ளேயும் போக மாட்டீங்க. ஆமென். ஏன்னா கூப்பிட்டது யாரு? இயேசு. உற்றுவார் அவங்கள. அதனாலதான் பாஸ்டர் சொன்னார், ஆரம்பிச்சவர் என்ன பண்ணுவார்? முடிப்பார். எனவே அந்த பாட்டை எல்லாரும் நல்ல தைரியமா சந்தோஷமா சிரித்த முகத்தோடு பாட போறோம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். மீண்டும் சொல்லுங்க, பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே,
என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதினால் தலை நிமிர செய்தி. சில கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதினால் தலை நிமிர. சொல்லுங்க, பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. நல்ல பயப்படாம சொல்லுங்க, என் கர்த்தர் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் கீதமும் மானி, என் ரட்சிப்பும் மானி, ஜீவனின் பலனானவரே. என் கீதமும் மானி, என் ரட்சிப்பும் மானி, ஜீவனின் பலனானவரே. சொல், என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி. ஆமென். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி. ஓ பயமில்லையே, 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 பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் ஓ பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால் என் நல்ல மேய்ப்பனி என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். சொல்லுங்க, என் நல்மேய்ப்பனி என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிரம்ப செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை, என்னை தலைக்கு மேல கைகளை தட்டி கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர். ஆமென். முடிந்தால் நம்ம எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால கைமாறு யார்ட்டையும் எனக்கு கொஞ்சம் காசு தரீங்களா, எனக்கு ஒரு 1000 ரூபாய் தரீங்களா, எனக்கு ஒரு 10,000 தரீங்களா, உங்க கை மாறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கை மாற்று கூட நீங்க கேட்க மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை தாங்க ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. கை நீட்டாமல் வாழுகிற பாஸ்டர் அம்மா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒருத்தர்கிட்ட கூட ஒரு முறை கூட நாங்கள் கை நீட்டினது கிடையாது. இது உங்க சாட்சியா இருக்கணும். பாஸ்டர் அம்மா சாட்சி மாத்திரம் உங்க சாட்சி. இந்த நாள்ல இருந்து நான் யார்ட்டையும் நான் ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலைக்கு மேல கைகளை தட்டி செக் வாய்ஸ் விட்டு வருது. கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்றது நீர். ஸோ அந்த சரணத்தை பாடமும் மாத்திரம் மேலே கை தட்ட போறீங்க. அதுக்கப்புறம் மற்ற நார்மலாக கைகளை தட்ட போறீங்க. ஆமீன். கொண்டாட போகிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கொண்டாடும் பொழுது சாத்தான் திண்டாடுவான். உங்களை திண்டாட வைத்ததெல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும். நான் விசுவாசிக்கிறேன், இன்னையிலேருந்து சில பேருக்கு அற்புதம் அங்கே ஆரம்பிக்கிறது. அது ஒரு அற்புதத்தோடு நிற்க போறது அல்ல. இந்த 30வது ஆண்டுல உங்க வாழ்க்கையில துவங்குற அற்புதம் தொடர்ச்சியாய் அற்புதத்தின் மேல் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைக்கு மேல கைகளை கழுத்துக்கு மேல கைகளை தட்டி கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன் இருப்பதினால் தலை நிமிர செய். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன். நார்மலா கைகளை தட்டி பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே,
என் கர்த்தர் ஆதரவாய். ஓ காது கேட்க சொல்லுங்க, பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் எதிர்கால பயமில்லையே. என் கேடகம் மணி, என் ரட்சிப்பு மணி. அந்த சரணத்தை, முதல் சரணத்தை போடுங்க. என் கேடகம் சரி நீ அந்த முதல் சரணத்தை பாடலாமா? முதல் சரணத்தை போடுங்க. கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். ஓ என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். தலைக்கு மேல கைகளை பயமில்லையே பயமில்லையே, ஓ என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஓ பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, கர்த்தர் ஆதரவாய். ஓ பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவி. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல், என் நல் மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், ஓ பசுமையாக நடத்திடுவி. எதிரிகள் என் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீரோ. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர், கேடகம் நீர் மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதினால் தலை நிமிர். கேடகம் நீர், கேடகம் நீர் மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ ஓ இருப்பதனால் தலை நிமிர. பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லை எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தரா. மீண்டும் உரத்த சத்தத்தோடு சொல், பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஹalleluya. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி, ஓ பயமில்லையே பயமில்லையே. ரெண்டு கைகளை உயர்த்தி, கேடகமும் மாணி, என் ரட்சிப்பு மாணி, என் ஜீவனின் பலனானவரே. சொல்லு, என் கீதமும் மாணி, என் ரட்சிப்பு மாணி, ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை செய்வீர். ஹalleluya 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 ஹalleluya. El Shaddai, El Shaddai, சர்வவல்ல தெய்வமே. அந்த நாமத்தை கூப்பிடுங்க இந்த ராத்திரியில். El Shaddai, El Shaddai, சர்வவல்ல
எல்லா உரத்த சத்தத்தோடு கைகளை உயர்த்தி நாமத்தில் சொல்லு. எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள நாமம். ஓ சர்வ வல்ல தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க, இந்த அகிலத்தை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லுங்க. 30வது ஆண்டுல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. மீண்டும் சொல்லு, எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அகிலத்தை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, சும்மால் ஆகாதது, ஆகாதது எதுவும் இல்ல. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. யெகோவா நிசியே, நிசியே. சொல்லுங்க, வெற்றி தந்த தெய்வம், வெற்றி தந்த 30 ஆண்டுகள் வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை இயேசுவே வணங்குகிறோம். இந்த அகிலத்தை எல்லா உதடு சொல்லட்டும். உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. Nothing is impossible. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆள்பவரே, எதுவும் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி
அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை அவரை போற்றி, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ரெண்டு கைகளை உயர்த்தி அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக. நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? அர்ப்பணிக்கிறோம் சொல்லு. முழு குடும்பமாக நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய். ரெண்டு கைகளை உயர்த்தி சபையார் அர்ப்பணித்து சொல்லுது. அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக. ஓ நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக அர்ப்பணிப்போம். அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக. நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. எத்தனை பேர் கடைசி முறை முடிக்க போகிறோம்? உண்மையா ஆண்டவரே, நாங்கள் குடும்பமா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், குடும்பமாய் நாங்கள் சேவிக்க உம்மை அர்ப்பணிக்கிறோம். ஆமா, இந்த கடைசி காலத்தில் பாஸ்டரும் மூப்பர்கள் ஊழியம் மாத்திரமில்லை, விசுவாசிகளும் ஊழியம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எத்தனை பேர் இந்த ஊழியத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்க? எங்க மூலமா ஒரு பெருக்கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. எங்க மூலமா அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும் ஆண்டவரே. எங்க மூலமாய் பிசாசுக்கள் அலறி ஓடணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஊழியம் செய்யறீங்க? குடும்பமா எத்தனை பேர் ஊழியம் செய்யணும் ஆசைப்படுறீங்க? எல்லாரும் இல்லை, கட்டாயம் இல்லை. உண்மையா குடும்பமா நாங்கள் ஊழியம் செய்ய ஆசைப்படுறோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி என்னோடு சேர்ந்து அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக. நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக. நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. யோசுவாவும் தேவ ஜனங்களும் அர்ப்பணித்தது போல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த சபையை புது எல்லைக்குள்ள சுதந்திரிக்கும்படி செய்கிறீங்க. புது காரிய யோசுவாவும் தேவ ஜனங்களும் போய் ஆண்டவர் தேசத்தை சுதந்திரிக்கிற மாதிரி ஆண்டவரை அர்ப்பணம் செய்கிறவர்களுக்கு நீர் அற்புதத்தை செய்வீர். அதனால இந்த சபையில் அற்புதங்கள் இதுவரை நடைபெற்ற அற்புதங்களை காட்டிலும் பல மடங்கு ஆண்டவர் பெரியதாக இருக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம், பெரிதாக இருக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி எல்லாரும் பெரிதாக இருக்கு. இப்ப பார்த்ததை காட்டிலும் பெரிதாக இருக்க போகிறது. இதிலும் பெரிதானங்களை காண்பா என்று சொன்னீங்களே,
அந்த வசனத்தின்படி நாங்கள் இந்த சபையை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி 30வது ஆனிவர்சரிக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. 2 வாக்குத்தத்தில் ஒன்று அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. நியூ இயர் சர்வீஸில் 1ஆம் தேதி 2வது அந்த மற்றொரு வாக்குத்தத்தத்தை சொல்லுவார். இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பாய். அல்லேலூயா. யோவான் 1:50 இருக்கு. இதிலும் பக்கத்தில் கையை பிடிச்சி யார்கிட்ட ஒரு ஆள்கிட்டையாவது அறிக்கை பண்ணிருங்க, இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். இன்றைக்கு இந்த 30வது ஆனிவர்சரிக்கு உங்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரசங்கத்தை நான் பண்ணலை, நேரமும் இல்லை. நான் யோசித்து தியானிச்சுட்டு வந்த காரியத்தில் சொல்ல ஆரம்பித்தோன்னா அது நேரம் போயிடும். ஆனால் ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிற சபை நாம் கட்டப்போகிற கட்டடம் மாத்திரம் இல்லை, கட்டடம் ஒன்று அவ தேவைதான். ஒரே சமயத்தில் 3 ஆராதனை ஒன்றா வைக்கிறதுக்கு. ஆனால் ஆண்டவர் மத்தேயு 16 வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நல்ல நீங்கள் வசனத்தை நல்லா அறிந்து கேட்டுக்கொண்டே இருக்கிற விசுவாசிகள். அதனால் பைபிளை திறந்தால் பிரச்சனை, நேரம் ஓடிடும். அதனால் ஆண்டவர் சொல்கிற சில வார்த்தைகளை அப்படியே உங்களை தைரியப்படுத்தி இந்த 30வது ஆனிவர்சரியில் நான் சொல்ல விரும்புகிறது. மத்தேயு 16 ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். மத்தேயு 16 இருக்கு, வாசிக்க வேண்டாம். சபை யாருக்கு சொந்தம்? சபை யாருடையது? சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையில சொல்லுங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்ப சபை யாருக்கு சொந்தம்? இன்னைக்கு நம்ம பேசுறது ஒரு பாஸ்டரை வச்சுட்டு, உதாரணம் என்னையே சொல்கிறேன்னே, ஜோசப்பாலச்சந்திரன் சபை அப்படின்னு சொல்கிறாங்களே சிலர். தயவுசெய்து அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சபை என்னுடையது. பாஸ்டர் இயேசுபாதம் இந்த சபைக்கு தூதன், இந்த சபைக்கு வாசல், இந்த சபைக்கு மெய்ப்பன். ஆனால் சபை யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். ஏன்னா ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறார், என் சபையை இந்த கல்லின் மேல். இன்றைக்கி சில நம்முடைய கத்தோலிக்க நண்பர்கள் அந்த என் மேலே அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு போப்பு பீட்டர், அதாவது யார் பீட்டருக்கு என்ன சொல்லுவாங்க, ராயப்பரா, பவுலுக்கு சின்னப்பர், பீட்டருக்கு ராயப்பர், அப்படி தானே ராயப்பர்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு போப்பு, ஃபஸ்ட்டு பிஷப்பு, போப்பு. அவர் மேலே சபையை கட்டுவேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி தான் ஒரு தவறான, அது தெரியும் அறியாமையினால இப்படி செஞ்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ராயப்பர், அதாவது பீட்டர் மேலே கட்டுவேன்னு சொல்லலை. பீட்டர் சொன்னார்ல, நீ யார் என்று நீ மற்றவங்க சொல்கிறாங்க அப்படி. சிலர் இவனை யோவான் ஸ்நானகர் என்றும், சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பார் ஆண்டவர், நீங்கள் என்ன யார் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அப்போ தான் பேதுரு பிதாவுடைய வெளிப்படுத்தல்னாலே சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதுதாங்க அந்த வெளிப்பாடு தாங்க கல். பேதுரு இல்லை கல், ராயப்பர் இல்லை கல், அவர்கள் ஜீவனுள்ள கல் இயேசு. அந்த இயேசு யார் என்ற வெளிப்பாட்டை பிதா வெளிப்படுத்த, மாம்சமும் ரத்தமும் இதை வெளிப்படுத்தலை. பரலோகத்திற்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாடு ஆகிய கல் இயேசு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாடு அவர் தான் கல், கண்மலை. அல்லேலூயா. நீரே என் கண்மலைன்னு பாட்டு பாடுறோம். அந்த வெளிப்பாட்டின் மேலே, இல்லாவிட்டால் மூளை கல்லாகிய இயேசு மேலே, தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தின் மேலே இன்னைக்கு ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். இந்த கர்மேல் சபை 30வது ஆனிவர்சரியை கொண்டாடுற நீங்கள் இந்த வெளிப்பாட்டோடு இருக்கணும். சபை இயேசுக்கு சொந்தம். ஆண்டவர் கட்டி கொண்டே இருக்கிறார். கட்டப்பட்டு வருகிறீர்கள். 2 வசனம் அருமையானுடைய பேதுருவிலையும் எபேசியர்லையும் இருக்கும்.
2 அதிகாரத்திலையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கும், கட்டப்பட்டு வருகிறீர்கள். இலக்கணம் கட்டப்பட்டு விட்டீர்கள் இல்லை. பி ஆங்கிலத்தில் சொன்னால் பீயிங் பில்ட். நீ கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அது என்ன சொல்லுவாங்க? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா எது? அந்த இலக்கணம் மறந்து போச்சு. ஆனால் கட்டப்பட்டு விட்டீர்கள் இல்லை, அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், அதே போல் எபேசியர் 2ஆம் அதிகாரமா 2:22 2லையும் அந்த வார்த்தையை நீ கவனிங்க. கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். வசனத்தை பாருங்க, டக்குன்னு சொல்லாமல் அதிகாரம் சொல்லாமல் போடுறாங்க பாருங்க. நல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தையை கவனிங்க. கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டு விட்டீர்கள் இல்லை. நல்ல கவனமாக கவனிக்கணும். அது பாஸ்ட்டு. அப்போ ஆண்டவர் இந்த பூலோகத்தில் இந்த கட்டடம் கட்டி பிரதிஷ்டை பண்ணியாச்சு. இன்னும் எக்ஸ்டென்ஷன் கட்டி அருமையான அதையும் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இது முக்கியம் இல்லை. நீங்களும் நானும் அருமையான ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவினோடு இணைஞ்சு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். ஆவிக்குரிய வாசஸ்தலமாய் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறோம். ஆவிக்கற்ற மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறோம். அதில் இயேசு தான் மூலைக்கல். அவரில் ஜீவனுள்ள கற்களை போல அவர் தான் பெருமை மூலைக்கல். அவரோடு சேர்ந்து நாம் எல்லாம் ஒவ்வொரு கல்லாக இணைக்கப்பட்டு பரிசுத்த வாசஸ்தலமாக ஆவிக்குரிய மாளிகையாக ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஏரியா பேர் பனங்காடி தானே? மேலே 2 பனங்காடி இருக்கோ? இது கீழே பனங்காடி. கீழே பனங்காடி இந்த பகுதியில் ஆண்டவர் தம்முடைய சரீரமாகிய சபையை கட்டி கொண்டு இருக்கிறார். கட்டப்பட்டு வருகிறோம். இப்போ கட்டடம் கட்டி முடித்த உடனே இதை பிரதிஷ்டை பண்ணது போல் இப்போ அந்த நியூ எக்ஸ்டென்ஷனையும் ஆண்டவர் குறித்த நாளில் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிற நல்ல வலதுகை வருது சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. எப்படிங்க கட்டுவோம்? எப்படியும் கட்டி தருவார். எப்போ கட்டி தருவார்? அவருடைய டைம் படி. அது 1 வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அவருடைய டைம் படி கட்டாயம் கட்டி தருவார். நான் 100க்கு 100 விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அவருடைய கரமே இதை கட்டி தீர்க்கும். என் கரம் இதை கட்டி முடிக்கும். அல்லேலூயா. ஆனால் அது முக்கியம் இல்லை. நீங்கள் தான் ஜீவனுள்ள கற்கள். அதுபோல் மூலைக்கல் இயேசு. நம்ம ஜீவனுள்ள கற்கள். நம்ம எல்லாம் ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக சபைன்னு சொன்னால் எபேசியரில் 6 அதிகாரம் இருக்குது. அந்த ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் சபையை பற்றி சொல்லாத அதிகாரமே கிடையாது. சபையை குறித்து சரியான வெளிப்பாடு அருமையானவர்களே அப்போஸ்தலன் இல்லை பவுல் அப்போஸ்தலனுக்கு தான் அந்த 6 அதிகாரத்தையுமே சபை நீ நிதானமாக உள்ள 1 டைமில் வாசித்து பார்த்துக்கன்னா சபையை குறித்த ஒரு வெளிப்பாட்டை தேவன்கிட்ட பெற்று அன்றைக்கி எபேசு சபைக்கு எழுதலை, உலகம் முழுவதுக்கும் எழுதி வச்சிருக்கிறார். 1 அதிகாரம் கடைசியில் இருக்கும் ஒரு 23 இருக்கும். எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமாகிய சபை. 1 அதிகாரத்தில் சரீரமாகிய சபை இருக்கும். 6 அதிகாரத்தில் மணவாட்டிய சபை இருக்கும். கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். புருஷர்களே, முதல்ல மனைவிகளே, புருஷர்களே குடும்ப வாழ்க்கையை சொல்லி எல்லாம் சொல்லி அவர் என்ன பர்பஸ் சபையை குறித்து என்ன ஆண்டோடைய பர்பஸ் என்னன்னா அருமையானவர்களே கரை திரையற்ற மாசற்ற மணவாட்டியாய் தம்மை கர்த்தர் பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு அவர் தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ அல்டிமேட் பர்பஸ் இந்த ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிற விசுவாசிகளாகிய நாம் சபையில் கட்டடத்தை நினச்சிடக்கூடாது. நீங்களும் நானும் தான் ரட்சிக்கப்படுற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்படிதான் அப்போஸ்தலர் 1:27 இருக்கும். அவர் சேர்த்து கொண்டு வந்தார். நீங்களும் நானும் தான் சபை. நம்ம அருமையானவர்களே வளர்ச்சி அடையணும். எது வரைக்கும் லிமிட் எது வரைக்கும் வளரணும்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய், த ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வரைக்கும் நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை,
அந்த ரெண்டு வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு இந்த தரிசனத்தோட ஆண்டவர் கட்டி கொட்டாட்டுவதற்கு நம்மை அர்ப்பணித்து விடுவோம். எபேசியரில் தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் அந்த பர்பஸை சொல்லப்பட்டிருக்க எபேசியர் 5:27 கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு நிறுத்தி கொள்வதற்கு. அப்போ இந்த அழைப்பை அந்த சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் நான் கிறிஸ்துவின் நிறைவான அலட்சியின் அளவுக்கு தான் வளரணும். மகிமையுள்ள சபையா, அல்லேலூயா. கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றது தான் ஆண்டவருடைய அல்டிமேட் கோல் அபவுட் த சர்ச். இந்த எபேசியர் 4 அந்த ஒரு வசனத்தையும் நான் வாசிச்சுட்டு அருமையானவர்களே நான் 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். எபேசியர் 4 த பர்பஸ் ஆஃப் த சர்ச்சு. ஆண்டவர் சபைனா அது இயேசுவின் சரீரம். சபைன்னு சொன்னால் இயேசுடைய சேனை. எபேசியரில் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒரு வார்த்தை காரியத்தை பார்ப்போம். 5 சபைன்னா அது இயேசுடைய மனவாட்டி. அருமையானவர்களே இந்த எபேசியர் 4 இந்த சபையுடைய பர்பஸை பற்றி ஆவியானவர் பேதுருக்கு வெளிப்படுத்துகிறத எழுதி வைத்திருக்கிறார். 11 அருமையானவர்களே 13 வரைக்கும் பார்க்கும் பொழுது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி தேவனை பற்றிய அருமையானவர்களே தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக இருக்கும்படி இந்த சபையுடைய பர்பஸ். அதனால தான் சபை கூடுதலை விட்டு விடாதுங்கள்னு போட்டிருக்கு. இந்த 30வது ஆனிவர்சரிக்கு எல்லாம் வந்துட்டேங்க. ஆனால் சபை கூடி வருது வாரத்தின் முதல் நாளில் கூடி வருது மாத்திரம் இல்லை, பல நிகழ்ச்சிகளை பற்றி அவர் சொன்னார். நான் அருமையான பாஸ்டர் இயேசுபாதத்தையும் அவருடைய துணைவியாரையும் பாராட்டுறேன். இந்த ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிற சபையை இப்போ தொடர்ந்து கர்த்தருடைய கரம் இருந்து கட்டி கொண்டே இருக்கிறது காரணம் அவங்க 2 பேரும் ஒருவனமாக இருக்காங்க. 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. 2 பேரும் தங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பிள்ளைகளையும் 3 பிள்ளைகளையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பிரயாசப்படுறாங்க. அதை நான் பாராட்ட விரும்புகிறேன். இரவு பகலாக சரீர பலவீனங்கள் மத்தியிலும் அதை ஒழுங்கு கிரமமாக பிரயாசப்பட்டு அருமையானவர்களே போராடி பிரயாசப்படுறாங்க. எதுக்கு? உங்களை எல்லாரையும் தேர்னவளாக நிறுத்தும்படிக்கு. கொலோசியில் பவுல் சொல்லுவார்ல 1 அதிகாரத்தில், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேர்னவனாய் நிறுத்தும்படிக்கு எந்த மனுஷனுக்கும் நாங்கள் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று பவுல் சொன்னது போல அருமையான ஊழியக்காரியம் இந்த அருமையான பாஸ்டர் இயேசுபாதமும் துணைவியாரும் குடும்பமாக எல்லா இந்த மனுஷனையும் தேர்னவனாக நிறுத்தணும். அப்போ கர்த்தருடைய பர்பஸ் என்ன? நீங்களாம் தேரணும். தேவ இயேசுவை பற்றிய அறிவில் விசுவாசத்தில் ஒருமைப்பட்டவர்கள் ஆகணும். அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவின் நிறைவான அலட்சியின் அளவுக்கு தக்கதான் பூரண புருஷராகணும். நீங்கள் சீர் பொருந்தணும். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். அது மாத்திரம் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காய் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும். அப்போ இந்த ஊழியன்னு சொன்ன உடனே அநேக விசுவாசிகள்லாம் கை வைத்தல. புதிய ஏற்பாட்டின்படி, புதிய ஏற்பாட்டு சபை வெளிச்சத்தின்படி, புதிய உடன்படிக்கையின்படி நீங்கள் எல்லாரும் நீங்கள் யார்? ஆசாரிய கூட்டம். வேதம் சொல்லுது இயேசுவின் ரத்தத்தினால, வெளிப்படுத்தல் 1:5 இருக்குது, அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கருவி நம்முடைய பிதாவாக தேவன் குடும்பமாக நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளும். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியாக இருந்தால் தான் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்களும் பெண்களும் ஒவ்வொருவரும் அவங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக பல இடங்களில் ஆண்டவர் இந்த சபை மூலமாக இயேசுவுடைய சத்தியம் தொனித்து கொண்டிருக்கிறது. பல குடும்பங்களுக்கு போகிறது, இன்னும் பல இடத்துக்கு போகுது. நீங்கள் பழகி பெருக போகிறங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அருமையானவர்களை அநேக ஜாதிகளுக்கு, அநேக அருமை கோத்திரத்தாருக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக பயன்படுத்த போகிறாரு. எப்போன்னா ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியம் செய்யப்படுது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி ஒவ்வொருவரும் சுவிசேஷ வேலை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே அந்த காலத்திலே சொல்லுவாங்க,
மேய்ப்பனுடைய வேலை ஆட்டுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும், பசும் புல்லை கொடுக்கணும், அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு விடணும். அது பரிசுத்த ஆவியானவருடைய காமிக்கிறது அமர்ந்த தண்ணீர். புல் மேய்ச்சல் எதை காமிக்கிறது? சத்தியம், வசனம். அது மேய்ப்பர்களுடைய உத்தரவாதம். ஆடு நல்ல புல் சாப்பிட்டுட்டு நல்ல பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீரை குடிச்சிட்டு அது குட்டி போடலைன்னா என்ன பிரயோஜனம்? அப்போ ஒரு சபை இப்போ இது நல்லா பெருகிட்டு இருக்கு, நீங்கள் கொஞ்சம் குட்டி போடுறங்க, அதாவது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறங்க. ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் பண்ணணும். அல்லேலூயா. அதுக்கு மேய்ப்பன் ஆடு குட்டி போடுவாராம், மந்தை குட்டி போடுவான். இல்லை சொல்லுங்க, மந்தனை யார்? ஒவ்வொரு விசுவாசியும். அந்த மேய்ப்பன் தண்ணியில் அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போகணும், வசனமாகிய புல்லை நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும். குட்டி போடுறது ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சுவிசேஷ வேலைக்காக, அதுக்கு தான் சபையுடைய பர்பஸ். அப்புறம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. அங்கே சொல்லுங்கள், சிலர் அப்போஸ்தலரா, சிலரை தீர்க்கதரிசியா, சிலரை சுவிசேஷகரா, சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஏற்படுத்தினது யார்? தேவன். அல்லேலூயா. ஊழியம் கர்த்தருடையது, ஊழியக்காரர்கள் கர்த்தருடையவர்கள். ஆண்டவர் இந்த இடத்துல தம்முடைய சரீரமாகிய சபையை கட்டியிருக்கிறார். அந்த பர்பஸை அறிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு பர்பஸ் எபேசியரில் இருக்குது, அதையும் வாசிச்சுட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன், நேரம் ஆனதுனால. அருமையானவர்களே, பர்பஸ் ஆஃப் த சர்ச்சு அதை கட்டாயம் அறிந்து நீங்கள் அதன்படியே செயல்படணும். எபேசியரில் 2ஆம் அதிகாரத்தில் அந்த பர்பஸ் ஆஃப் த சர்ச் ரொம்ப தெளிவாக ஆவியானவர் ஒவ்வொரு அதிகாரத்திலும் இருக்குது. நான் அதை எல்லாவற்றையும் சொல்ல நமக்கு நேரம் இல்லை. அந்த 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அவருடைய திவ்ய வல்லமை துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அந்தகார லோகாதிபதிகளுக்கும் எபேசியர் 3ஆம் அதிகாரம் சபையின் மூலமாய். எபேசியர் 3:10-11 அந்த வசனத்தை மாத்திரம் போட்டிருக்கேன், முடிச்சிடலாம். எபேசியர் 3:10-11 உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய ஆனந்த ஞானமாது சபையின் மூலமாய், சபையின் மூலமாக அண்டர்லைன் பண்ணிடுங்க, சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக அந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பர்பஸ் ஆஃப் த சர்ச்சு இந்த சபை மூலமாக அருமையானவர்களே உன்னதங்களுள்ள துரைத்தனங்கள் அதிகாரங்கள் தேவனுடைய ஆனந்த ஞானம் தெரிய வரணும். சர்ச்சு தான் காட்ஸ் கிங்டம். ஆண்டவர் எங்களுக்கெல்லாம் அந்த பேஷன், அந்த பாரத்தை ஊழியக்காரர்லாம் கொடுக்குறாரு. நாட்கள் ரொம்ப இல்லை, எவ்வளோ சபைகளை ஸ்தாபிக்கணுமோ ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவர் நடத்துதல்படி அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். பிசாசுக்கு பிடிக்காது, சுவிசேஷம் அறிவிக்க கூட விட்டுருவான். ஆனால் ஒரு சபையை ஆரம்பிக்கணும்னா அவனுக்கு பிடிக்காது. சில கிராமங்களில் இப்போ நான் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன், கூட்டங்கள் நடத்த விட்டுருவோம் அவங்கள, ஆனால் கூட்டம் நடத்தினா சபையை ஆரம்பிச்சிருவோங்களே, அதனால் நடத்த விட மாட்டோம். இப்படியும் அந்த வாலிபர்கள் சொன்ன எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு ஊரில் நாங்கள் கூட்டம் நடத்த விட்டுருவோம், ஆனால் நீங்கள் கூட்டம் நடத்துறதோடு நிற்காமல் ஒரு சபையை ஆரம்பிச்சிருவோங்களே. சபையை ஆரம்பிக்க தான் கூட்டமே நடத்துகிறோம். அது அவனுக்கு தெரியுது, பிசாசுக்கு. அதனால கூட்டம் நடத்த விட மாட்டான். ஆனால் அந்த சபை மூலமாக தான் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாருக்கும் ஆண்டோடைய ஆனந்த ஞானம் தெரியும். ஒரு கிராமத்தில் ஒரு இடத்துல சர்ச்சு பிளான் பண்ண நாட்டப்படுதுன்னா அங்கே அந்தகார வளங்க ஜெபம் பண்ணும் பொழுது அருமையானவர்களே, இப்போ இந்த பனங்காடியில், இந்த கிழப்பனங்காடியில் வானமண்ட துரைத்தனங்கள்லாம் ஆல்ரெடி கட்டப்பட்டுடுச்சு. பயந்துக்கிட்டு இருக்கு உங்களை பார்த்து. நீங்கள் பயப்படக்கூடாது. அதான் பயமில்லை பயமில்லைன்னு பாடணும். இன்னும் பல இடங்களில் கர்த்தர் உங்களுக்கு கிளை சபைகளை தரப்போகிறார். அல்லேலூயா. நீங்கள் பழகி பெருக போகிறங்க, பெருகிட்டே இருக்க போகிறங்க. பிரதிஷ்டை நிற்க போகிறதில்ல, எக்ஸ்டென்ஷனோடு நிற்க போகிறதில்ல. அப்பாடி ஜெபம் பண்ணி எக்ஸ்டென்ஷனுக்கு இடத்த வாங்கி பாப்புடோவில் வாங்கி எல்லாம் கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணின்னு உட்காந்துடக்கூடாது. இந்த சபை மூலமாக தேவண்ட ஆனந்த ஞானம் அந்த உன்னதங்களில் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தெரிய வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படுது.
பிசாசு, வானமன், துரைத்தனங்கள், அதிகாரங்கள்லாம் பயப்படுது, நடுங்குது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தேவ பிள்ளைகள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, துரைத்தனங்கள், அதிகாரம், வல்லமெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது அது கீழ்ப்படியுது, கட்டப்படுது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவர் தரப்போகிறார். விசுவாசிங்க. இந்த பர்பஸ் ஆஃப் த சர்ச்சை மறந்துடாதுங்க. வீட்டில் போய் எபேசியர் 6 அதிகாரத்தையும் ஒரே நேரத்தில், இன்றைக்கி இல்லாட்டாலும் ஒரு நாள் ஏதாவது நேரம் கிடைச்சிது, உபவாச நேரம்னா இந்த 6 அதிகாரத்தையும் வாசிட்டு சபையை குறித்து எனக்கு ஒரு பவுலுக்கு வெளிப்பாடு கொடுத்தீர்களா, அந்த வெளிப்பாடை நான் புரிந்து கொள்ள, அந்த வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுன்ட்டு நீங்கள் முடிஞ்ச முழங்காலில் இருந்து 6 அதிகாரம் வாசிங்க. முழங்கால் படம் முடிஞ்சவங்க கர்த்தர் இந்த சபையோட பர்பஸை குறிச்சுங்க வெளிப்பாடுவார். அந்த சபையில் நீங்கள் ஒரு அங்கம். நான் சொன்னது போல் அந்த ஆண்டவருடைய சபை. அப்போஸ்தலர் 20:24 போட்டிருக்கோம், தமது சபையை மேய்ப்பதற்கு கண்காணிகளாய் வைத்த மந்தை. பேதுருவில் போட்டிருக்கும் 3 அதிகாரத்தில் தேவனுடைய மந்தை, காட்ஸ் ஃப்ளாக். தமது ஜனத்தை, தமது மந்தையை மேய்ப்பதற்கு. அல்லேலூயா. உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட அந்த தமதுங்கிற அண்டரை, தமது சபை, என்னுடைய சபை, தேவனுடைய மந்தை. ஆண்டவர் இந்த கீழே பணக்காடியில் இந்த பகுதியில் தம்முடைய சர்வமாகிய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அதை கரை திரையற்ற மணவாட்டியாய் ஆண்டவர் வரும்பொழுது அவர் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே இந்த சபையை குறித்த நோக்கத்தை நிறைவேற்றுவாராக. கர்த்தரமையான பாஸ்டர் இயேசுபாதத்தோடும் துணைவர் குடும்பத்தோடும் இந்த சபையாரோடு இருந்து ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு வர்த்திக்க பண்ணுவாராக, பழகி பெருக பண்ணுவாராக. எனக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி பெரிய காரியங்களை ஆண்டவர் நீங்கள் காணும்படி செய்வாராக. நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஜெபிக்கிற சபை, அருமையான கர்த்தரை ஆராதிக்கிற சபை, ஆண்டவரை நேசிக்கிற சபை, இது வளர்ந்து பெருகிக்கொண்டே இருக்கும் என்று வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. நான் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு பாஸ்டர் இயேசுபாத கரத்தில் ஒப்படைக்க விரும்புகிறேன். எல்லாரும் அருமையானவர்களே கர்த்தரை நோக்கி பார்ப்போம் உட்கார்ந்த வண்ணமாக. அல்லேலூயா. தொடர்ந்து பாஸ்டர் இயேசுபாதம் அவர்கள் சில அறிவிப்புகளை சொல்லுவாங்க. அதனால் நான் ஒரு ஆசீர்வாத ஜெபத்தை மேலே இருக்கிற ஊழியக்காரிகளோடு சேர்ந்து கொண்டு நான் உங்களை மனசார ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரு, அது ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார் தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பேன். அதனால் கர்த்தர் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படி, சகல காரியத்திலையும் ஆசீர்வதிக்கும்படி. அல்லேலூயா. சபை ஆசீர்வதிக்கணும்னா இந்த ஊழியம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுறதில்ல, நீங்களும் குடும்பமும் உங்கள் வம்சமும் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நான் 100க்கு 100 வெளிப்பாட்டோடு சொல்கிறேன். ஒரு மெய்ப்பன், ஒரு சபை ஊழியர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா 100% கேரண்டி அந்த சபைக்கு வருகிற எல்லா விசுவாசிகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவர் கடன் இல்லாமல் வாழ்ந்தார்னா உங்களும் கடனே இருக்காது. பாருங்கள், மெய்ப்பன் எப்படியோ மந்தை அப்படி. அல்லேலூயா. அதனால தான் ஒரு 53 வருஷம் ஊழியம் செய்கிறேன், நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்களை கண்காணிக்கிற பொறுப்பை கொடுத்துருக்காரு. அது நான் பார்த்துருக்கேன். மெய்ப்பன் எப்படி தான் அப்படி தான் மந்திருக்கு. மெய்ப்பனை கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா மந்த சபை விசுவாசிகளும் ஆசீர்வாதமாக இருக்காங்க. மெய்ப்பன் கடன் இல்லாமல் விசுவாசத்தில் வாழ்ந்தாருன்னா விசுவாசிகளும் கடன் இல்லாமல் ஆசீர்வாதமாக வாழ்கிறாங்க. அதனால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வாங்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, மெய்ப்பரே, அப்பா சபையின் ஆண்டவரே, சிரசே, அந்த பிரதான மெய்ப்பரே, உம்முடைய ஆளுகைக்கு கீழே ஊழியம் செய்கிற குட்டி மேய்ப்பர்கள் நாங்கள். ஆண்டவரே, என்ன நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கீங்க, குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, பாஸ்டர் இயேசுபாதத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கீங்க. இங்கே மேடையில் எல்லா ஊழியக்காரர்களும் சேர்ந்து இந்த சபையை இந்த 30வது ஆண்டு ஆனிவர்சரியில் இந்த கர்மேல் சபையை நாங்கள் மனசார ஆசீர்வதிக்கிறோம். எண்ணிக்கையிலும் தரத்திலும், both in quantity and in quality, இந்த சபை வளர்ந்து பெருகுவதாக. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பரும் போதகர்கள் இந்த சபையிலே எழும்பி உலகம் முழுதும் போவார்களாக. அல்லாமா ஷீக் அல்லாமா ரமா
நீங்கள் கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் ஆதாயம் அடைகிற ஆத்துமாக்கள் மூலமாய் ஆயிரங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்களாக. அகில உலகத்துக்கும் இந்த பனங்காடியில் உள்ள இந்த கர்மேல் சபை ஆசீர்வாதமாக இருப்பதாக. தொடர்ந்து விசுவாசிகளை அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராக வரைக்கும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க, தொடர்ந்து இந்த ஜனங்களை விசுவாசிகள வாழ்க்கை கட்டப்படுவதாக. ஆண்டவர் நீ கட்டி தரப்போகிற இந்த எக்ஸ்டென்ஷன், அந்த கட்டட காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்துதல் நம் அனைவரோடும் 30வது ஆனிவர்சரியை கொண்டாடுகிற இந்த சபையின் தூதன், அவள் குடும்பம், எல்லா விசுவாசிகளோடும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.